வணக்கம். நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா. இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி. இன்றைக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று நடந்தது. ஸோ அந்த வழக்கு விவரங்களை நான் ஆறுதலாக போடுறேன். இன்றைக்கு அதே நேரத்தில் நீதவான் நீதிமன்றத்துக்கு வெளியால வரைகளில் ஜேர்னலிஸ்ட் நின்றவ நான் நினைக்கிறேன். இது யூடியூபர்ஸ் இல்லை, பதிவு செய்யப்பட்ட ஜேர்னலிஸ்ட் நினைக்கிறேன். அப்ப இதுல ஒரு சில பேர் ஒரு சில கேள்வியில கேட்டிருந்தவ. ஸோ அதுக்கு அந்த வீடியோவை நான் உங்களுக்கு போறதுக்கு முன்னம் அது கேட்கப்பட்ட கேள்வி என்னென்றால் அந்த விடயத்தை விளங்கப்படுத்துறேன். அண்மைய தினத்துல கடந்த டிசிசி மீட்டிங் நான் நினைக்கிறேன் பிப்ரவரி 27 எப்ப நடந்தது? பிப்ரவரி 26 மார்ச் 27 அந்த நடந்த நினைக்கிறேன். மார்ச் 27 நடந்த நினைக்கிறேன். எனக்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தில் எனக்கு வழக்கு இருந்தது. எங்களுடைய அரசாங்க அதிபர் வளமையாக சேக்குலரும்படி அடுத்தடுத்த மீட்டிங்கள் எப்ப நடத்த போறோம் என்பதை 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்டையும் கேட்டு ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு டேட் ஒன்று 6 பேருக்கும் வரக்கூடிய ஒரு டேட் ஒன்று தான் எங்களுடைய அரசாங்க அதிபர் போட்டிருக்கணும். ஆனால் அரசாங்க அதிபர் நினைக்கிறேன் என்னோட கதைக்கிறேன் என்ற கோபத்திலே என்னவோ தெரியல. நான் கதைக்கிறேன், நான் அவரோட கதைக்கிறேன் நினைச்சு இருக்கிறவர்களோடு அவர் அமைச்சர் சொல்ற டேட்டுகளை மட்டும்தான் போட்டு கொண்டிருக்கிறார். மற்றாக்கள் விரும்பினா வாங்கோ, விரும்பாட்டி போவான் வரா விடுங்கோ என்பது மாதிரியான வேலையில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. செயலாளராக ஒரு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் செயலாளராக அவர் அப்படி செயற்பட இயலாது. ஆனால் அதை கணக்கெடுக்க என்றால் அதால பாதிப்புகள் எனக்கு இல்லை. எனக்கு அதால பாதிப்புகள் வரப்போறது இல்லை. பாதிப்புகள் அவைக்குத்தான். முக்கியமாக ஆளுங்கட்சியா இருக்கிற என்பிபிக்கும் ஆளுங்கட்சியினுடைய ஊழியர்களாக இருக்கிற ஆக்களுக்கு தான் அதன் பாதிப்புகள் வரும். என்ன இவர்கள் நான் டிசிசி மீட்டிங் வந்தா இவங்களுக்கு பாதிப்பு வந்துருமன்றதால இவங்க எனக்கு சொல்லாம தான் அந்த டேட்டை போட்டு கொள்றது பிரச்சனை இல்லை. அதுல இந்த ஆசிரியர்களுடைய இடமாற்றம் தொடர்பாக எல்லாம் கதைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், நான் பாராளுமன்றத்துல இந்த ஆசிரியர்களுடைய தற்காலிக இடமாற்றம் தொடர்பாக ஒரு மேலதிக கேள்வி ஒரு தடவை எங்களுடைய இந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற போது மதிப்புக்குரிய பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சர் அவாதான் அவட்ட நான் கேட்டிருந்தேன். கேட்டதுக்கு அதுல பதில் சொல்லி இருக்கிறேன். வடக்கு மாநிலத்துல இந்த பிரச்சனை எனக்கு தெரியும், நான் அது தொடர்பாக கரசனோட இருக்கிறேன். ஆனால் எதிர்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் முக்கியமாக இந்த ஏழை குழந்தைகள் வாழ்கிற இடம் கிளிநொச்சி, வவுனியா, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற ஆசிரியர்கள் பற்றாக்குறை உள்ள இடங்கள்ல ஏழை குழந்தைகளுடைய கல்விகளை பாதிக்கக்கூடிய மாதிரி அரசியல் செய்யக்கூடாதுன்னு எங்கள்கிட்ட நேரடியாக கேட்டிருந்தவா. அதுல நான் அவங்க சொல்லியிருந்தேன், பாதிக்க கூடாது என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை நான் பாராளுமன்றத்தில் கேட்கிறேன். நான் ஏழை குழந்தைகளுடைய கல்வியில பாதிக்கிற அளவுக்கு ஒருபோதுமே கேட்க போறவன் இல்லை. சோ அந்த அடிப்படையில ஹரணி அமரசூரிய அவர்கள் ஒரு தடவை கதை கேட்கல. நான் சொல்லியிருந்தேன், இப்படி யாழ்ப்பாணத்துல பிரச்சனை போகுது, ஆளுநர் தனக்கு விரும்பின மாதிரியும் கல்வி அமைச்சின் செயலாளர்கள், அடிஷனல் செக்ரட்டரி, பிடி, சட்டி இவர்கள் தங்களுக்கு விரும்பின மாதிரி எல்லாம் வருடாந்த இடமாற்றத்தை இடைநிறுத்தி கொண்டும் அத்தியாவசிய சேவை கருதி இடமாற்றங்களை நடத்துறதாகவும் சொல்லப்பட்டது. இதுல என்னென்னால் இவர்கள் வைக்கிற இந்த மீட்டிங்களுக்கு ஒருபோதும் எங்களுக்கு அழைப்பு விடுவிக்கப்படுறதும் இல்லை. இவைக்கு தெரியும், வந்தா தாங்கள் செய்யறது எல்லாத்தையும் செய்யறாண்டு. அதாவது நாங்கள் 1000 கேள்வி வைப்போம், 10,000 கேள்வி வைப்போம். அதுல 10,000 கேள்விக்கும் பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு இயலாதபடியா இவ எங்களை அந்த மீட்டிங் கூப்பிடுறதில்ல. ஆனா நான் ஒவ்வொரு விடயங்களையும் உன்னிப்பாக அவதானித்துக் கொண்டிருக்கேன். அதுல இன்றைக்கு என்னிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன என்பது தொடர்பாக அந்த வீடியோவை நான் இதோட தொடர்ச்சியா போடுறேன். ஆளுநர் நான் நினைக்கிறேன் பிரகாஷ் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை ஆசிரியர் சேவை சங்கமா ஆசிரியர் சங்கமா தெரியல, சேவை சங்கமா தான் இருக்கணும். இதுல 2 இருக்குது. ஆசிரியர் சங்கம் என்று சொல்றது அல்லது ஆசிரியர் சேவை சங்கம் என்று சொல்லப்படுற இந்த 2ல உண்டு. ஜேவிபி சாராத ஆசிரியர்களுடைய தொழிற்சங்கமும், அதுபோல பிரகாஷ் என்று சொல்ற இளங்குமரனுடைய டிரைவராக இருக்கின்ற கார்கள் ஓடி போற டிரைவராக இருக்கு. டிரைவர் என்று சொன்னா நியமிக்கப்பட்ட டிரைவர் இல்ல, இவரோட இளங்குமரனோட திரியிற பிரகாஷ் என்கிற ஒரு ஆட்வாத்தியோரால் நடத்துற அந்த சங்கமும் ஆளுநருக்கு அழுத்தங்களை கொடுத்து ஆளுநரை அங்க டிரான்ஸ்பர் பண்ணி இங்க டிரான்ஸ்பர் பண்ணி அதை அடி இதை அடி என்று சொல்லி இவர்களுக்குள்ள நடக்கப்பட்டிருப்பதாக எனக்கு சொல்லப்படுகிறது. சோ ஆளுநர் ஏன் அந்த இடமாற்றங்களை செய்தாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆசிரியர் சேவை சங்கங்கள் போய் கதைக்குது, பிரகாஷ் போய் கதைக்கிறார், இளங்குமரனுக்குள்ளால பிரஷர் பண்ணப்படுது என்று சொல்லப்படுது. நான் நேர காணல. சோ அந்த விடயங்கள் தொடர்பாக நான் இந்த இதுல தெளிவா சொல்லி இருக்கிறேன். ஆளுநர் முதுகெலும்போட வேலை செய்ய வேணும். அரசாங்கம்தான் உங்களுக்கு
அப்பாயின்மெண்ட் அல்லது வந்து ஆளுநராக நியமித்திருக்கின்றதுக்காக அரசாங்க எம்பிகளோட வால் பிடிச்சு கொண்டு திரிகிறார்கள் எல்லாம் சொல்ற எல்லாத்தையும் செய்யறதால ஆசிரியர்கள் படு மோசமாக பாதிக்கப்படுறார்கள் ஐயான்ற விஷயத்த வந்து நான் சொல்லியிருந்த போது வந்து இந்த வீடியோட சொல்லியிருந்தேன்னா நான் அடுத்த டிசிசி மீட்டிங்ல இதை பற்றி கதைப்போம் இது சம்பந்தமா நீதிமன்ற வழக்கொண்டு போகுது என்று சொல்லி இவர்கள் வருடாந்த இடமாற்றத்தை நிப்பாட்டியிருக்கிறார்கள். அதாவது வந்து இந்த தற்காலிக இடமாற்றத்துக்கு வந்து நீதிமன்ற கட்டளை ஒன்று வந்திருக்கிறதால ஹியூமன் ரைட்ஸ் வந்து அதை இடமாற்றத்தை வழங்க வேண்டாம் என்று ஆளுநருக்கு வந்து ஆர்டர் கொடுத்திருக்கிற படியா இவர் என்ன இருக்காண்டா நீங்க அப்படி என்று சொன்னா நாங்கள் அங்க வருடாந்த இடமாற்றத்துல வர வேண்டிய இடத்துல கை வைப்போம். வருடாந்த இடமாற்றம் வெவ்வேறு மாவட்டங்கள்ல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டியவர்கள் 8 வருடங்கள் பூர்த்தி செய்தவர்களை வரவிடாம ஒரு மிகப்பெரிய அநியாயம் உண்டு. இந்த சேவை சங்கங்களும் ஆசிரியர் சங்கங்களும் சேர்ந்து ஆசிரியர் சேவை சங்கமும் ஆசிரியர் சங்கம் வேற எல்லா சங்கங்களும் சேர்ந்து ஒரு குளறுபடியான விடயம் ஒன்றை செய்திருக்கிறது. ஸோ அந்த விடயம் தொடர்பாக இன்றைக்கு என்னிடம் கேட்கப்பட்டதுக்கு நான் நேரடியான பதில்களை சொல்லியிருக்கிறேன். உண்டை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கோ, நான் வரக்கூடாது டிசிசி மீட்டிங்கு கேட்கக்கூடாது என்றா அதை நீங்க சொல்லலாது. எனக்கு ஓட் போட்டு 27,000 சனம் சொல்ல வேணும். ஆனால் எண்ணற்ற முறைப்பாடுகள் வருகின்ற சந்தர்ப்பத்துல நான் யாருக்குமே பயப்படாம நான் அரசாங்கத்துக்கு வால் பிடிக்கிறவனும் இல்லை, இந்த தொழிற்சங்கங்களுக்கு வால் பிடிக்கிறவனும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நியாயமான விடயங்கள் கதைக்கப்படுகிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு எதிராக நான் அந்த விடயங்களை பாராளுமன்றத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் சேர்ப்பேன் என்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ ஏற்கனவே இந்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றத்துல கதை கேட்கல கல்வி அமைச்சர் மற்றது பிரதமர் ஹரணி அமரசூரிய கூட இது எங்களுக்கு தெரியாது, இப்படி விடயங்கள் நடக்கிற எங்களுக்கு தெரியாது என்று. அப்ப அது எதை சுட்டி காட்டுகிற என்றால் இடமாற்றங்கள் கல்வி அமைச்சின் இஷ்டத்துக்கு இல்லாமல் வடக்கு மாகாணத்தின் இருக்கின்ற மாகாண செயலாளர்களாலையும் மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர்களாலையும் இந்த குளறுபடிகள் நடக்கிறது என்பதுதான் எங்களுக்கு சொல்லப்படுது. சோ வடக்கு மாகாண கல்வி அமைச்சர் செயலாளர் வந்து பட்டிக் நிரஞ்சன் ஐயா நினைக்கிறேன். அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் வடக்கு மாகாண செயலாளர் யாருன்னு தெரியல. சோ இவர்கள் செய்யற கூத்துகளுக்கு நாங்கள் எங்க போய் பரிகாரம் தேடுறோன்னு எங்களுக்கு தெரியாது. அதுக்காண்டி தான் சொல்றோம், இந்த மாகாண சபை எலெக்ஷனை வையுங்கோ. மாகாண சபையில வந்து 4 அமைச்சர்களும் தெரிவு செய்யப்பட்டா அது அமைச்சுக்குள்ளால இன்னட்டாவது ஒழுங்கா வருமா இருந்தால், நான் நினைக்கிறேன் இன்னட்டாவது ஒழுங்கா வருமா இருந்தால் முதுகெலும்பு இல்லாதாக்களுக்கும் என்ன சொல்றது முதுகெலும்பு பொருத்துவோம். அதே நேரத்துல இப்படி குளறுபடி செய்கிற ஆக்களுக்கு எல்லாம் நாங்க சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்போம். சில பல விடயங்கள் கதைக்கணுமெண்ட் ஆசை. பக்கத்துல கௌசல்யா நரேந்திரன் இருக்கிறா, அவ இந்த கோர்ட் சம்பந்தமான விடயங்களை என்னோட ஒரு நாளுங்க கதைக்க விட மாட்டா. ஆனா இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்க, எனக்கு கதைக்க ஆசை, ஆனா இவ கதைக்க விட மாட்டா. இவ கதைக்க விட மாட்டான்றது அடிப்படையில நான் இந்த வழக்குகள்ல என்ன நடக்கிறது என்ன போறது என்பது தொடர்பாக அவ சொன்ன பதிலைத்தான் நான் மட்டும் சொல்லலாம். சோ அவாட பதிலையும் எடுத்து சட்டத்தரணிகளை கேட்கலாம் தானே, நாங்க வச்சாதான் போல. சோ சட்டத்தரணி அம்மாண்ட கதையை நான் என்னுடைய யூடியூப்ல பதிவேற்றேன். அவ சட்டத்தரணியாக அவாக்கு தெரியும் இது சட்ட வரம்புக்குள்ள பதில் சொல்லணும்ன்றது. எங்களுக்கு தான் வாய்க்கு பிரேக் இல்லை, இடிச்சு போட்டுதான் நிக்கும் வாய். அதால நாங்கள் அது சம்பந்தமா பதில் சொல்ல விரும்பல. இந்த ஆசிரியர் இடமாற்றம் தொடர்பாக நீங்க ஏதாவது கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? இல்ல அவ கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? விரும்புறா இல்லையா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா அன்றைக்கு ஒரு கோல் ஒன்று வந்தது ஹாஸ்பிட்டல்ல லவிட். நான் உங்களுக்கு ஒரு ஒரு பொம்பளை டீச்சரோட கால் பண்ணி தனக்கு நடக்கிற அநியாயம் தொடர்பாக தான் ரோட்ல நின்று போராட போறேன்னு சொல்லி மன விரக்தியோட கதைச்ச அந்த கோல் வந்து நீங்கள் லவுட் ஸ்பீக்கர்ல லவிட் நீங்க கேட்டு கொண்டிருந்தீங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? வடக்கு மாநிலத்துல இது நடக்கிறது விடயம் தொடர்பாக ஒரு சட்டத்தரணி என்ற அடிப்படையில இப்ப நீங்கள் வந்து ஃப்ரீயா ஒர்க் பண்றீங்க, சரிதானே? அத தொழில் சுதந்திரம் ஒன்று இருக்குதானே உங்களுக்கு? சட்டத்தரணிக்கு வந்து ஒரு தொழில் சுதந்திரம் ஒன்று இருக்குது, ஒரு வைத்தியருக்கு ஒரு தொழில் சுதந்திரம் ஒன்று இருக்குது. ஆனா ஏன் சமூகத்துல டொப் லெவல்ல இருக்கிற 2 தொழில், வைத்தியர் சட்டத்தரணி. ஆனால் ஒரு ஆசிரியர்களுக்கு வந்து அந்த மாதிரியான ஒரு கருத்து சுதந்திரம் இல்லை என்றது முதலாவது பிரச்சனை. அதாவது வந்து அரசாங்கத்துக்கு எதிராகவோ இல்லாட்டி யாருக்கு எதிராகவோ ஆசிரியர்கள் கருத்து தெரிவிக்கிறா உண்டு. 2வது வந்து இதை போராடுறதுக்குரிய ஒரு சுதந்திரமும் அவைக்கு இல்லையேட்டு தான் நான் பாக்குறேன். ஏனென்றால் அதுக்கு பிறகு பழிவாங்கல் டிரான்ஸ்ஃபர்கள் பழிவாங்கலுக்காக காலமேல இருந்து அன்றைக்கு வரைக்கும் ஒரு டீச்சர் சொல்றார் வளமையா ஒரு சட்டியா பீடியா ஆடியா யாரோ ஒரு ஆள்கிட்ட ஆபீஸுக்கு வழியில போய் அவரை மீட் பண்றேன்னா காலமேல இருந்து 20 வரைக்கும் இருக்க வேணுமாண்டு, பின்னர் 5 மினிட்டும் இருக்க வேணுமா. ஒரு ஃபேன் கூட இல்லையா. ஆனா அண்மையில மட்டக்களப்புல இருந்து வந்த யாரோ ஒரு
சார் டிஆபிடி யாரோ என்ன தெரியல, அது இருக்கிற வெயிட்டிங் ஏரியாவில் ஃபேன் போட்டிருக்காமன்னு சொல்லி அதை பெருமையா சொல்றாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, வெளிநாட்டுல இருக்கிற சுதந்திரத்துக்கும் எங்கண்ட யாழ் தெற்குல இருக்கிற சுதந்திரத்துக்கும் வடக்குல இருக்கிற சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ இந்த வாயில்லா பூச்சி என்று சொல்லணும். அதாவது வந்து உங்களை எல்லாம் உருவாக்கி விட்டது இந்த ஆசிரியர்கள். ஆனால் இந்த ஆசிரியர்கள் இப்ப வாயில்லா பூச்சியல் மாதிரி பாவம் அந்த அப்பாயின்மெண்ட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், வேலையில்லா பட்டதாரிகள் எத்தனையோ பேட்ச் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்க என்ன கருத்தறிவிக்க விரும்புறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க, என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? நீங்க டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் பத்தி கேக்குறீங்களா? டீச்சர்ஸ் அப்பாயின்மெண்ட் வேலையில திருப்பி கதைக்கலான்ற விடயம், ஒரு விடயத்தை சுட்டி காட்டலாது, நிம்மதியா வந்து டிரான்ஸ்பர் கேட்கலாது, எல்லாத்துக்கும் ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் போய் நிக்கணும், அடக்குமுறை ஒடுக்குமுறை. அதாவது வந்து இப்ப அதுல இப்ப ஒரு கிரீவன்ஸ், உதாரணத்துக்கு சுகாதார அமைச்சுல பாத்தீங்கன்னு சொன்னால் கிரீவன்ஸ் கமிட்டி, கிரீவன்ஸ் உங்களுக்கு தெரியும் தானே, என்னென்றால் நான் சும்மா சொல்றேன், குறைகள் அதிகாரி எல்லாம் இருப்பினோம். ஆனா இந்த கல்வி சம்பந்தமா நான் அப்படி ஒன்றை காணவே இல்லை, நான் கேள்விப்படவே இல்லை. ஒரு கிரீவன்ஸ் கமிட்டி ஒன்று இருக்கா, கிரீவன்ஸ் எங்கேயாவது போய் நாங்கள் சொல்லலாமா, கதைக்கலாமான்னு கேட்ட கேள்விக்குறி. சோ அப்படி ஒரு அடிப்படை கருத்து சுதந்திரமும் இல்லாம ஆசிரியர்களா வேலை செய்யறாங்கள பற்றி நினைக்கிறீங்க? கருத்து சுதந்திரம் இல்லைன்னு சொல்லலாது, அது வந்து ஒரு ஆள்ற அடிப்படை உரிமை. கருத்து சுதந்திரம் இல்லாம ஒரு ஆசிரியர் இருக்கிறன்றதை நான் அதை மறுக்கிறேன் 100%. உதாரணத்துக்கு ஏனென்றா அவங்களுக்கு ஒரு ஆசிரியர் மட்டும் இல்ல, எந்த ஒரு அரசாங்க அதிகாரிக்கும் பழிவாங்கல் நடக்கலாம், எல்லா பிரச்சனையிலும் நடக்கலாம். தங்களுக்கு ஏதாவது செக்ஷுவல் பிரைபரி நடக்கலாம், நிறைய விஷயங்கள் ஒரு அரசாங்க அதிகாரிக்கு நடக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு மேல ஆதரைஸ் ஆபீசர்ஸ் இருக்கிறாங்க. அப்ப அந்தந்த ஸ்டெப்ஸை தாண்டி தான் நம்ம போகணும். உடனே போறோம்னா கோர்ட்ஸுக்கு தான் போகலாம். ஆனா கோர்ட்ஸும் பாக்கும் என்ன இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கணுமாண்டு. அப்ப கருத்து சுதந்திரம் இருக்கிறத நான் மறுக்கிறேன். இவர கருத்துக்கள் கேட்கப்படையலன்றதான் நான் நான் என்ன சொல்றேன், கருத்து சுதந்திரம் இல்லையண்டா இப்ப சும்மா ஜோதிச்சு பாருங்க, இப்ப வளர்ச்சி அடைஞ்ச நாடு ஜூகேயா இருக்கணும். ஜூகேல வந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ன்றதை பிராக்டிஸ் பண்றாங்க. இப்ப நீங்க பாருங்க, சும்மா போலீஸார் மறைச்சா அவன் சொல்லுவான், இந்த கான்ஸ்டிடியூஷனை நீ கான்ஸ்டிடியூஷனை வயலேட் பண்ற. நீங்க அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க எனக்கு யூடியூப்ல, யூ ஆர் வயலேட்டிங் மை கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஆம் ஐ அண்டர் அரெஸ்ட், இஃப் சோ ஃபார் வாட். நீங்க அந்த வீடியோக்கள்லாம் கேட்டிருப்பீங்க. ஆனால் இலங்கையில நாங்க போலீஸ்காரன் மறைச்சா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் படி இந்த கான்ஸ்டிடியூஷன் நடமாட சுதந்திரத்தை நீங்கள் பிளாக் பண்றீங்க, am I under arrest, நான் என்ன குற்றம் செய்யிருக்கேன்னு சொல்லி போலீஸார்ட்ட கேட்க மாட்டான். அவன் போலீஸார் கேட்பான், கான்ஸ்டிடியூஷன் என்ன, அதே என்னடா சொல்ற என்னதான் கேட்பான். அந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் இலங்கையில ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போலீஸுக்கு வந்து அவ்வளவு ஒரு பவர்ஸ கொடுத்து வச்சிருக்கீங்க. அதுதான் அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப நாங்க சொல்றோம் முப்படைகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு சரியான ஒரு டிஸ்கிரிப்ஷனரி பவர் மாதிரி கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப அந்த பவர்ஸ வச்சுக்கொண்டு நான் என்னதான் சட்டத்தை கதைச்சாலும் அது கோர்ட்ஸ்ல போய் தான் தீர்க்க வேண்டி வரும். ஓகே, இப்ப நான் கேக்குறேன் என்னென்றால் அந்த எங்கட பவர்ஸ் அல்லது வந்து கான்ஸ்டிடியூஷனல் ரைட் எக்ஸசைஸ் பண்ணுகிற உரிமை ஆசிரியருக்கு இல்லை என்று நான் சொல்றேன். ஏன் இல்ல, தாராளமா இருக்காது, அவைக்கு தெரியாதுன்னு நான் சொல்றேன். இல்ல நான் சொல்றேன், அதை எக்ஸசைஸ் பண்ண போனா கடைசியா நெடுந்தீவில தான் போய் வேலை வேண்டிய வரும்னு சொல்றேன். ஆசிரியர் இல்ல, எல்லா அதாவது இலங்கையில ஒவ்வொரு மனுஷருக்கும். சரி, இப்ப நீங்க எப்படி சொல்றீங்க, இப்ப நான் சொல்றேன், நான் ஒரு வைத்தியரா இந்த கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ், அதாவது என்ன டிரான்ஸ்லாட்டிக் இந்த பேசிக் ஹியூமன் ரைட்ஸ் எக்ஸசைஸ் பண்ணினதாலதான் நான் இப்ப எம்பி ஆயிருக்கிறேன் சொல்றேன். சரியா? அப்படி இருக்கிற ஆசிரியர்கள் மேர் முழு பேரும் வந்து எம்பி ஆயிலாதானே தந்த வேலையை துளைச்சு விஷயம் வயலேட் பண்ணப்பட்டிருந்தா நீங்க அதுக்குரிய நீதிமன்ற சட்டத்தரணியை நாடி அப்பவே அதுக்குரிய நீதிமன்றத்துக்கு நாடி நீங்க குறித்த நாளுக்குள்ள நீங்க உங்களோட பெட்டிஷன் உங்களோட இதாக நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்கணும். உங்களோட ஹியூமன் ரைட்ஸ்ல நீங்க வழக்கு போட்டுக்கிறீங்க, அத ஹியூமன் ரைட்ஸ் பாக்கல குறித்த நீங்க உங்களோட ஹைராக்கி லெவல்ல யாராருக்கெல்லாம் இது சம்பந்தமான குடுக்கலுமோ எல்லாருக்குமே ஒருத்தரும் உங்களுக்கு நடவடிக்கை எடுக்கல, உங்களை பழி வாங்குறாங்கன்னு தெரிஞ்சா அவ்வளவுதையும் கொண்டு குறித்த ஜூரிஸ்டிக்ஷன் உள்ள நீதிமன்றத்துக்கு போய் நீங்க கோர்ட்ல நீங்க ஃபைல் பண்ணிருக்கலாம் வழக்கு. கௌசல்யா, இப்ப இன்றைக்கு எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடக்குமா இருந்தா நாளைக்கு நான் கோர்ட் ஆஃப் அப்பீல்ல நிப்பேன். ஏண்டா நீங்க இருக்கிறீங்க எனக்கு. சரியா? அன்றைக்கு நான் எனக்கு இந்த பிரச்சனைகள் நடக்கல, சாவச்சேரி வைத்தியசாலை நடக்கல, நான் ஃபேஸ்புக்ல தான் போட்டேன். யாராவது லோயர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க. அந்த எனக்கு லோயர்ஸையும் தெரியாது,
லோயர்ஸும் இல்லை. இவன் F9 காலேஜ்ல இருந்து பாஸ் அவுட் பண்ண ஒழுங்கான லோயர்ஸ் ஒருத்தருமே இல்லை. அப்படி ஒரு பிரச்சனை இருந்தது. அதே நிலைமை தான் ஒழுங்கா. இப்ப நான் 3 லோயர்ஸ் பேரை சொல்லுவேன், பேரை சொன்னீங்கன்னா நீங்களே சொல்லுங்க, நான் அதை பற்றி கதைக்க விரும்பல. சரிதானே? யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியில இல்ல அட்வைஸ் எடுத்தது யாரு? கொஞ்சம் இருக்கு. அட்வைஸ் எடுத்தது டக்ளஸ் சேவானந்தாண்டு லோயர். எனக்கு இப்படி பிரச்சனை, இத நான் என்ன செய்யலாம், எல்லாத்துட்டையும் தான் முறையிட்டுட்டேன், இதுக்கு எனக்கு சட்ட ரீதியா இது செய்யலாமான்னு நீங்க ஒரு அட்வைஸ் எடுத்திருந்தா எந்த லோயர்ஸும் சொல்லுவாங்க. சட்ட ரீதியா நான் ஒரு லோயர்கிட்ட போய் தெரியும் அந்த இடத்துல செய்யலாட்டிக்கும் உங்களுக்கான இத காட்டி விடுவாங்க. அப்ப நீங்க அந்த டைம்ல அந்த குறித்த நாளைக்குள்ள பிரிஸ்கிரிப்ஷன் பீரியட் இருக்குது, குறித்த நாளைக்குள்ள விஷயத்தை செய்யாட்டிக்கு இல்ல. எனக்கு நடந்த அடிப்படை மனித உரிமை மீறலை செய்தது பயப்படாம சொல்றேன். யாழ்ப்பாணத்தின் மனித உரிமை என்று அவருக்கு பேர் ஜெயராஜோ போல்ராஜோ இன்னும் பேர், அவருக்கு என்ன பேர் கமல்ராஜோ இன்னும் பேர் உண்டு அவருக்கு. அவர் தான் என்ற முதலாவது அடிப்படை மனித உரிமை மீறலையே செய்தது. சொல்லிட்டு இருக்கிறதுல வேலை இல்ல துணிஞ்சு சொல்றேன். ஏனண்டா சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில வந்து அண்டைக்கமா அந்த 3 நாள் ஹாஸ்பிட்டல விட்டு நான் வெளியால போயிடாது. பேஷண்ட் வந்தா டெத். என்னடா நான் தான் ஹாஸ்பிட்டல பாக்குறேன். அங்க வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போன கமல்ராஜோ ஆனந்தராஜோ அந்த ராஜ் இந்த வரைக்கும் அந்த வழக்க எனக்கு குற்றம் செய்தாக்களுக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. ஹியூமன் ரைட்ஸ் நம்பினாங்க, இன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்றோம். அவர் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போற. நீங்க ஒரு டாக்டர் தானே, உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு ஓரளவு தெரியும் தானே அடுத்து என்ன செய்யணும். இல்ல அந்த சாதாரண ஒரு வேற ஒரு ஆக்கலண்டா சொல்லலாம். இல்ல உண்மையாவே நீங்க என்ன செஞ்சுக்கோங்க, ஹியூமன் ரைட்ஸ் நடவடிக்கை எடுக்கலன்னா நீங்க ஒரு லோயர்ட்டு போயிட்டு கேட்டுருக்கோம். அந்த இப்படிதான் சொல்லுங்க. அந்த 3 நாளும் நான் பார்த்து கொண்டிருக்கேன். 7, 8, 9 நினைக்கிறேன் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட் பார்த்து கொண்டிருக்கேன். திங்கக்கிழமை டிரான்ஸ்பர் அடிச்சு கொண்டு போய் போறேன். இவர் வந்து சனிக்கிழமை வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறார். நான் எதிர்பார்த்தேன்னா யாழ்ப்பாணத்தின் மனித உரிமை ஆணைக்குழு வந்து எனக்கு சார்பா இப்ப கூடி நான் டீச்சர்ஸுக்கு என்ன சொல்றேன்னா, இது எம்பி ஒரு மக்கள் பிரதிநிதியால இந்த வேலை நடக்காதுன்னு சொன்னா எல்லா அப்பீல எல்லாம் போய்த்தானே இருப்பினும் கோர்ட்ஸுக்கு போயிரு மாற்றத்தையும் டிரான்ஸ்பர் நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அதுக்கு இப்ப நான் வந்து சட்ட ரீதியா தானே கதைக்கலும் நான் சொல்லுவேன், அவங்களையுமே வழக்கு போடுங்கன்றத நான் சொல்லுவேன். இன்னொரு கௌசல்யா ஜோதிச்சு பாருங்க, இப்ப எந்த வரம்பு சட்டத்துக்குள்ள நிக்கும். நான் இப்ப வந்து பாராளுமன்ற இங்க போன எங்களுக்கு நடக்கல, எங்கட உரிமை மீறப்பட்டிருக்குது என்று சொல்லி குறித்த நீதிமன்றத்துக்கு போயிட்டு அவங்களுக்கான ரிலீஃப் எடுத்துக்கொள்ளணும். நான் பார்த்ததுக்கு இந்த டிசிசி மீட்டிங்லயோ அல்லது ஒரு பாராளுமன்றத்திலயோ கதைச்சு ஒரு பெரிய ஒரு பிரச்சனைய தீர்க்கிறேன், அது கனகாலம் எடுக்கும். நீதிமன்றத்துல நீண்ட நாள் எடுக்கும் தான், ஆனா நிலையான ஒரு சரி. ஏன் நான் 5ஆம் தேதி பாராளுமன்றம் நேர பாராளுமன்றத்திலே போறேன், என்ன நடக்குன்னு பாப்போம். சரி, நான் இன்றைக்கு அந்த விடயம் தொடர்பாக சரி கௌசல்யா சொல்லுது என்றால் பாராளுமன்றம் மற்றது டிசிசி மீட்டிங்ல கதைக்கிறதுக்கு நாள் கணக்காகும், நேரடியாக வழக்க போடுங்க. ஆனா நான் பாராளுமன்றத்துல இந்த விடயம் தொடர்பாக கதைக்கிறேன். இன்றைய தினம் இது சம்பந்தமாக கதைக்கப்பட்ட விடயத்தை நான் உங்களுக்கு அடிஷனலா இதுல போடுறேன், நீங்கள் பாருங்க. நன்றி. தற்போது வந்து இப்ப வடமாகாண கல்வி அமைச்சினால் மேற்கொள்ளப்பட்ட வருடாந்த இடமாற்றம் வந்து வெளிமாவட்ட ஆசிரியர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அதுக்கான காரணத்தை இந்த வழக்கு ஏற்கனவே போடப்பட்ட ஒரு வழக்கையும் மனித உரிமை குழுவில் முன்வைக்கப்பட்ட இதையும் வச்சு காரணம் காட்டி சொல்லியிருக்கிறார். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நான் நினைக்கிறேன் இது சம்பந்தமா பாராளுமன்றத்தில் கடந்த பாராளுமன்றம் 27(2) செக்ஷன்ல நான் கல்வி அமைச்சர் மற்றும் பிரதமர் பரணி அமரசூரியோட கேட்டிருந்தேன். நான் சிங்களத்தில் கேள்விகள் நான் கேட்டதுக்கு ஆங்கிலத்தில் பதில் சொல்லியிருந்தவா. என்னோட வடக்கு மாகாணத்தை பொறுத்த வரைக்கும் யாழ்ப்பாணத்தில் ஆசிரியர்கள் தாராளமாக இருக்கிற நிலைமையில் இருந்தாலும் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற இடங்களில் ஆசிரியர்கள் பற்றாக்குறை சரியான மோசமாக இருக்குது. எனக்கு தகவல் அறிஞ்ச அடிப்படையில் கடந்த டிசிசி மீட்டிங் வந்து எனக்கு வழமையாக இதில் பிரதானமாக 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பங்கு பெற்றிருந்தாங்க. ஆனால் 27ஆம் தேதி அந்த டிசிசி மீட்டிங்கை வந்து திட்டமிட்ட ரீதியில் எனக்கு வழக்கு இருந்த நாள் அன்றைய தினம் போடப்பட்டு எனக்கு அதுக்கு முதலே கடிதம் அனுப்பியிருக்காரு. ஆனால் என்கிட்ட ஒரு வசனமும் கேட்கல. அந்த டேட் ஓகேயான்னு சொல்லி அன்றைய தினம் இது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. அதில் வந்து முக்கியமாக கதைக்கப்பட்ட விடயம் வந்து தேவை கருதி 190 ஆசிரியர்களை வடக்கு மாநிலத்திலிருந்து ஆளுநர் அனுப்புகிறார் என்கிற பிரச்சனை ஒன்று இருந்தது. ஆனால் அதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் அது தேவை கருதி அல்ல, அது பிரகாசம் என்று சொல்லப்படுகின்ற இலங்கை ஆசிரியர் சிவசங்கமா ஆசிரியர் சங்கம் சேவை சங்கத்தினுடைய தேவை கருதி தான் ஆளுநர் அவசரமாக பல இடமாற்றங்களை செய்திருந்ததாக எனக்கு சொல்லப்பட்டது. யாரால் என்று சொன்னால் சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களால். அதுக்கு ஆதாரமாக கூட
ஏற்கனவே மல்லாவியோ இங்கே வேறு செய்கிற ஒரு ஆசிரியர் வந்து மாதக்கணக்காக டெம்பரரி எக்ஸ்டென்ஷனில் இருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் என்ன கொண்டு வந்து அவர்கள் கதைச்சிருந்தார்கள். அது தொடர்பாக நான் ஆளுநரிடம் கேட்கறதுக்கு தயாராக இருந்தேன். நான் 27ஆம் தேதி அந்த டிசிசி மீட்டிங்கில் திட்டமிட்ட ரீதியில் இவற்றை வரவிடையில் உண்டு. ரெண்டாவதையும் இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இந்த வரைக்கும் நீங்கள் எனக்கு யாருமே கம்ப்ளைண்ட் எழுதி தரையில் ஊடகவியலாளர்களை வடக்கு மாநிலத்தில் நடக்கிற அண்மையில் நடந்த பிமல் ரத்நாயக்கண்ட தலைமையில் நடந்த இந்த மீட்டிங்லையும் சரி, கடந்த டிசிசி மீட்டிங்லையும் சரி, தன்னிச்சையாக வந்து இவர்கள் நிப்பாட்டி இருந்தவை உள்ளுக்குள்ள வரையிலாது நீங்கள் முடிய வந்து கட்டெடுங்கன்னு சொல்லி நான் பல பதிவு செய்யப்பட்ட ஊடகவியலாளர்கிட்ட கேட்டேன். நான் அது சம்பந்தமாக முறைப்பாடை தாங்க முடியும். ஏனென்றால் அது சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் 27/2 நான் டாக்டர் நலிஞ்ச ஜேதிச அல்லது வந்து சுகாதார ஊடகத்துறை அமைச்சர்கிட்ட கேட்டிருந்த நேரத்தில் எந்த ஒரு ஊடகத்தையும் எந்த ஒரு அரசாங்க நிகழ்ச்சி நிகழ்வுகளையும் நடக்கைகளையும் தடை செய்ய வேண்டிய தேவை தங்களுக்கு இல்லை என்றும், அப்படி தடை செய்யப்படுறதாக இருந்தால் அது சட்ட ரீதியானதாக அல்லாதுதான் இருக்கும் என்றும் தெளிவாக பதிவு சொல்லியிருந்தது. அண்மையில் நான் பார்த்தேன்னா டிசிசி மீட்டிங்கில் வந்து லைவ் போர்டு இல்லாது என்கிற விஷயத்தை அமைச்சர் சந்திரசேகர் கதைச்சிருந்தவர். அதுக்கு தெளிவாக அவருக்கு முன்னால் கண்டினில் வச்சு சொன்னால் உங்களோட அமைச்சர் பக்கத்தில் நிற்கிறார், அவர் சொல்லுங்க ஆங்கிலங்க தமிழர் விலங்கு தெரியாது சொல்லுங்க என்று சிரிச்சு போட்டு சொன்னவர். இனிமேல் அப்படி நடக்காதுன்னு. ஆனால் பார்த்தோன்னா அது பிறகு பிமல் ரத்நாயக்க வந்து மீடியா வந்து நிப்பாட்டி இருக்கிறார். பர்சனல் மீட்டிங்ன்றது வேறு, அல்லது சாமத்திய வீடுன்றது வேறு, ஒரு அரசாங்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டம்ன்றது வேறு, அல்லது வந்து பாதை சம்பந்தமாக அல்லது போக்குவரத்து சம்பந்தமாக இருக்கிற மீட்டிங்ன்றது வேறு. ஸோ அந்த விடயம் 2. மூன்றாவது, கடந்த டிசிசி மீட்டிங்கில் அந்த 190 ஆசிரியர்கள் சம்பந்தமாக கதை கேட்கலையும் யாரும் அவங்கள கதைக்க விடையில பாதிக்கப்பட்ட ஆட்டில் அந்த ஆசிரியர் எழுப்பி கேட்க நம்ம நீர் யார் என்று அதிகார துணையில் அமைச்சர் கதைச்சதை நான் ஊடகங்கள் வாயிலாக தான் பார்த்தேன். அதுக்கு பிறகு இது சம்பந்தமாக வழக்கு போடப்பட்டிருந்தது, அதுவும் எனக்கு தெரியும். போடப்பட்ட வழக்கு என்னன்றதை பார்க்க வேணும், அதில் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் யாருன்றதை பார்க்க வேணும். ஆனால் இந்த வருடாந்த இடமாற்றத்தில் வார ஆசிரியர்கள் யார் என்று பார்ப்போம். வழக்கு போட்ட ஆசிரியர்கள் தான் வருடாந்த இடமாற்றத்தில் வாரம் என்றால் வருடாந்த இடமாற்றத்தை நிப்பாட்டி வைக்கிறதுல எந்த பிழையும் இல்லை. ஆனால் வழக்கு போட்டது யாரோ அதுக்கு வேறு யாரையோ நிப்பாட்டி வைக்கிறது வந்து 100 என்பது முற்றான ஒரு பிழையான விடயம். நேற்று கூட எனக்கு யூனியன் கல்லூரியிலிருந்து முறைப்பாடு வந்திருக்கிறது. இப்படி ஆசிரியர்களிடம் முறைப்பாடு எழுதி திரும்ப கோல் வந்து கொண்டிருக்கிறது. எனக்கு தெரியும் ஒருவருடைய வருடாந்த இடமாட்ட தற்காலிகமாக நிப்பாட்டி வைப்பதற்கு பிடி எஜுகேஷனல் பிடிக்கு அல்லது சட்டிக்கு அல்லது பிடியாக தான் இருக்க மாட்டாங்க, அல்லது செக்ரட்டரிக்கு எந்த அடிப்படையில் அதிகாரங்கள் இருக்கிறன்றது எனக்கு தெரியாது. இது சம்பந்தமாக நான் கேள்வி கேட்கக்கூடிய இடம் 2. ஒன்று டிசிசி மீட்டிங், அதுக்கு ஒவ்வொரு தடவையும் மானா பிரதீபன் வந்து என்னுடைய கன்சென்ட் இல்லாமல் தான் டேட் போடுறதால டிசிசி மீட்டிங் வந்து என்னால் கதைக்கலாமல் இருக்குது. 2வது படியும் பாராளுமன்றம், அது இந்த கிழமை கதைச்சிருப்பேன். என்னோட பாராளுமன்றத்தை ஒத்தி வச்சிருக்கணும். இந்த 2வது கிழமை நடக்கல. நான் நினைக்கிறது முற்றுமுழுதாக வந்து ஒரு கேவலமான அரசாங்கத்தினுடைய வேலை நினைக்கிறேன். ஆனால் என்ன கவலை என்றால் வடக்கு மாகாணத்தில் இருக்கிற இந்த மாகாண சபையாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த ஆளுநர் செய்கிற வேலைகள் வந்து மத்திய அமைச்சர் இருக்கிற, முக்கியமாக கல்வி அமைச்சர் இருக்கிற பிரதி அமைச்சருக்கோ கல்வி அமைச்சருக்கோ தெரியாது. பாராளுமன்றத்தில் நாங்கள் போய் கதை கேட்கல, அப்படியான்னு கேட்கிறார்கள். அதோட கரணி அமரசூரிய சொன்ன பதிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள்டையும் பணிவாக கேட்டுக்கொள்கிறோம், ஒரு கல்வி என்றது ஒரு குழந்தை பிள்ளைகளுடைய உரிமை. ஸோ அதில் குழப்பங்களை செய்ய வேண்டாம் என்று. ஆகவே நான் தெளிவாக கரணி அமரசூரிய அவர்களை சந்திக்க சொல்லியிருக்கிறேன். குழப்பங்கள் செய்கிறது உங்களுடைய அரசியல் கட்சிகள் சார்ந்த ஆசிரியர் சேவை சங்கமே ஒழிய அங்கே இருக்கிற அரசியல் நானோ அல்லது வேறு அரசியல்வாதிகள் இல்லை. ஆனால் சிறிதரனை பொறுத்த வரைக்கும் 2014 19 வரைக்கும் என்ன மாதிரி வடக்கு கல்வியை சீரழிச்சதுன்றது உங்களை எல்லாருக்கும் என்ன எல்லாவே தெரியும். நான் இந்த வரைக்கும் யாரோடையும் கோல் பண்ணி கதைக்கவில்லை. கதைச்சாக்கள் கூட திருப்பி எனக்கு எடுத்துருக்கிறோம், நான் எடுக்கலை. நான் அதை நீங்கள் ஆளுநரோட பார்த்து கொண்டு விட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதிகார துஷ்பிரயோகம் அல்லது முட்டாள்தனமான ஒரு முடிவு. சிலதுகள் வந்து இப்போ நான் ஒரு ப்ரொஃபஸர்ன்றதுக்காக நான் வந்து ஜென்ரல் நாலேஜ் 100க்கு 100 எடுக்க வேண்டிய இல்லாத ப்ரொஃபஸராக இருந்தாலும் ஜென்ரல் நாலேஜ் 32 எடுத்த ப்ரொஃபஸர் மேடம் இருக்கணும். ஆகவே அதாவது கொமன் சென்ஸ் என்று இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் என்று இருக்கணும். அதாவது வந்து ஒரு மாவட்டத்தில் இல்லை ஒரு மாகாணத்தில் இருக்கிற மொத்த ஆசிரியர்கள் எடுத்து அதில் ஏற்கனவே டிரான்ஸ்ஃபர் போனாக்கள் இனிமேல் டிரான்ஸ்ஃபர் போயில்லாமல் பிள்ளையோடு இருக்கிறார்கள், வயசு போனாக்கள் எக்ஸாம் பண்ணி போட்டு மிச்சம் இருக்கிறார்கள். ஃபர்ஸ்ட் டேட் அப்பாயின்மெண்ட்டில் டிரான்ஸ்ஃபரை கொடுக்க தெரியாத வடக்கு மாகாண ஆளுநர், வடக்கு மாகாண பிடி, சட்டி, இந்த எல்லா ஆணிகளுக்கும் என்னால் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதில், அநியாயமாக ஆசிரியர்களுடைய என்றால் ஒரு ஆசிரியர்களுடைய ஒரு மென்டல் பீஸை குழப்பினோம்னு சொன்னால் எத்தனையோ மாணவர்களை அது பாதிக்கும். ஆகவே இதில் நான் நினைக்கிறேன் இதில் தேவையில்லாத விடயங்கள் பல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் போய் கொண்டு கொடுக்கல. பிரகாசினுடைய அந்த ஏதோ ஆசிரியர் சேவை சங்கத்தினுடைய
இதில் தான் நடக்குதுன்னு சொல்லப்படுகிறது. நான் அதில் தலையிட விரும்பல. ஆனால் எனக்கு சொல்லக்கூடியது வந்து இது முற்றிலும் சட்டத்துக்கு முரணானதும், யாராவது வழக்கு போவார்களாக இருந்தால் அல்லது வந்து பாராளுமன்றத்துக்கு சம்பந்தமாக கதைப்பாக இருந்தால் அதுக்குரிய பதில ஆளுநர் சொல்ல வேண்டியிருக்கும். ஆளுநர் என்னை பொறுத்த வரைக்கும் பாவம், அவர் பிறகா சொல்றதை செய்ய வேணும். ஆகவே ஆளுநர் செய்வதை நாங்கள் விமர்சிக்கவும் எல்லாமே இருக்கு.